அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது இறுதி கட்ட பலன்கள். இந்த ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை சஞ்சாரமாகுங்க. ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். ஆனால் இப்போ இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் ராகுவும் 10ஆம் பாவகத்தில் கேதுவும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு, திருமணம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ பலன்களை பார்க்க போகிறவங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் செவ்வாயின் அருளை பெற்ற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. உங்களுடைய மனசில் என்ன இருக்கிறதுங்க அவ்வளோ ஈஸியாக மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு லட்சியம் எடுத்துட்டிங்கன்னா அது முடிக்காமல் விடவே மாட்டீங்க விருச்சிக ராசிக்காரர். ஆனால் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனால் நீங்கள் ஒரு இடம் இல்லைங்க, எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல சாதிக்க பிறந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரர். பூர்வீகத்தில் அதிகமாக இருக்க மாட்டீங்க, இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க. தூர தேசத்தில் இருந்தாலும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமூகத்துக்கு ஒரு சில சேவைகளை செய்யக்கூடிய தொழில் தான் பண்ணிட்டு இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர். மனசில் கள்ளங்கவடம் கிடையாது, அடுத்தவங்களை கெடுத்து வாழணும்னு ஒரு வஞ்சகம் கிடையாது. தான் நல்லா இருந்தால் மட்டும் போதும், அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சுயநலம் கிடையாது விருச்சிக ராசிக்காரருக்கு. இது உண்மை. ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு எப்போவுமே ஒரு உயர்ந்த குணம், தன்மை கொண்டவங்க விருச்சிக ராசி. அதெல்லாம் ரைட்டு, எல்லாம் உயர்ந்த குணம் தன்மை எல்லாம் இருக்குது. ஏன்னா நாம் ஏன் கஷ்டம் இப்படி படுறோம் அப்படின்னு கூட நீங்கள் இப்போ கேட்கலாங்க. சரிங்களா? 4 பேருக்கு நல்லா செஞ்சோம், கூட பிறந்தவங்க நல்லா இருக்குன்ட்டு அவங்களுக்கிட்ட உழைச்சோம், அக்கா தங்கச்சி நல்லா இருக்குன்னுட்டு அவங்களுக்கு எல்லா கடமைகளும் சிறப்பாக செஞ்சோம், பெற்றவங்களுடைய மனசு நோகக்கூடாதுன்ட்டு அவங்களுக்காக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த முடியலையே, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலையே, கை கெட்டக்கூடிய விஷயங்கள் வாய்க்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிற மாதிரி. அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே வர்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது வந்து கடைசியில் நமக்கு சரியாக முடிய மாட்டேங்குது. ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு சரியில்லைங்கிற மாதிரி எல்லாமே வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் ஏன் உருவாகுது? உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதனால் பலன் என்னென்னு பார்த்தோம்னா உழைப்பு மட்டும்தான் மிச்சம், பலன்கள் ரொம்ப குறைவு. சம்பாரிச்சது கோடி கோடியாக கூட இருக்கலாம், ஆனால் மிச்சம் என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கடன் தான் மிச்சமாக இருக்குது, இதை கட்டி முடிச்சுட்டாலே போதும் உலக சாதனை அப்படிங்கிற ஒரு மன கவலைகளும் விருச்சிக ராசி அன்பர்கள் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இத்தனையும் மாறுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவகிரகங்கள் 9 இருந்தாலும் ஆனால் அந்த 9 கிரகங்களிலேயே ரொம்பவுமே ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானையே அந்த ஒளியே மறைக்கக்கூடிய தன்மை ராகுக்கு உண்டுங்க. அப்போ ராகு பெரிய பலம். ஏன்னா ராகு ஒரு நல்ல பொசிஷனில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அந்த ராகு பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெரும் கெடு பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா ராகு மனசை தூண்டி விடக்கூடிய ராகு. ராகு இல்லாததை அடையக்கூடிய அப்படின்னா ஒரு ஆசைகளை, நம்மளுக்கு இந்த உலகத்தில் எது சந்தோஷமான சில விஷயங்கள் இருக்குதோ அதை ஆசைப்படுறத வைக்கிறதே இந்த ராகு தான். சரிங்களா? அதனால தான் ராகுவை யோகக்காரகன். ராகு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா சனி பகவானோட அதிகமாக கொடுத்துருவாருங்க. ஆமாங்க, ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு தான். சில ஜாதகங்களில் ராகு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெரிய அவங்க யோகக்காரகனாக மாறிடுவாங்க. தொட்டது பூரா வெற்றி, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து. எப்படி தான் மனுஷன் கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க தெரியலையே அப்படின்னு நினச்சி பிரம்மாண்டமாக வாழ வைக்கக்கூடியது இந்த ராகு. அப்போது நமக்கு 4ஆம் பாகம் சுகஸ்தானத்தில் இருக்குது. ஆனால் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கும்போது 10ஆம் பாவகத்தில் கேது, 10ல் ஒரு பாவி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி. அப்போது 10ல் ஒரு பாபு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்லதுதான் ஆச்சுங்களா.
அந்த ராகு கடைசி கட்டத்தில், கேது 10ல், ராகு 4ஆம் இடத்தில். சரிங்களா? அப்போது தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கடைசி கட்டத்தில் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு சில ஆசைகளை சரிப்படுத்தக்கூடிய, அதாவது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். சரிங்களா? சிலர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறோம், நிரந்தரமாக இல்லாமல் இருக்குது, நிரந்தரமாயிரும். கடந்த காலத்துல விட்டுருங்க, எல்லாம் பட்டாச்சு. எத்தனை படல, உயிர் ஒன்று தான் போகல, மற்ற கஷ்டம் பூரா பட்டாச்சு. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு திருப்தி அமையுமா? கண்டிப்பாக அமைச்சிருவீங்க, கவலையே பட வேண்டாம். சிலர் வந்து பார்த்தோம்னா நம்ம சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க, ஆனால் சொந்த தொழில் பண்ணி புரோஜனம் இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு இருக்க திருப்தி, சந்தோஷம், குறிப்பாக சொல்லப்போன வருமானம் நமக்கு இல்லை. பேருக்கு தான் முதலாளி, ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் அடுத்தவங்க சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்படியே போச்சுன்னா எவ்வளோ நாளும் தெரியல, ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களும் உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர். அதையெல்லாம் மறந்துடுங்க, கவலைப்படாதீங்க. தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக ஒரு இன்னும் கொஞ்சம் முதலீடு ஆச்சுங்களா, நீங்கள் குறைவாக போட்டால் கூட அதிகமான லாபத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு, வேலையாட்களால் பாதிக்கப்பட்ட நீங்கள் சரியான வேலையாட்கள் அமையலைங்கிற ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல அன்பானவர்களும் உழைக்கக்கூடியவங்களும் நம்பிக்கையானவர்களும் கண்டிப்பாக வாய்ப்பாங்க. சிலர்னாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, நஷ்டத்தை தொட்டீங்க ஆச்சுங்களா, ஏமாற்றங்களை அனுபவிச்சிங்க. உங்களுடைய பணம் சிக்கல்கள் எல்லாமே மற்றவங்க கிட்ட சிக்க வச்சுட்டு இன்றைக்கி நாம் அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி இன்றைக்கி அந்த வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாமே தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மாற்றம் வரும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் பெருகெடுத்து ஒரு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா 4 பக்கம் போவோம், எல்லாம் நம்ம பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு வந்திருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த வேலை முடியிற நேரத்தில் அடுத்தவங்க தான் அந்த வேலையை எடுத்து செய்வாங்க, நாம் செய்யலை ஆச்சுங்களா. பார்க்குறது நடக்கிறது ஐடியா கொடுக்குறதெல்லாம் நாம், கடைசியில் அந்த வேலையை செய்கிறது இன்னொருத்தராக இருப்பாங்க. எங்கே போய் வேலை செஞ்சாலும் அதாவது நம்மளுடைய பணமே கொஞ்சம் போகும், அவங்க சொல்கிற பில்லு எச்சாயிரும். ஆனால் கடைசியில் நம்ம நஷ்டப்பட்டு தான் வருவோம். வேலை பொறுப்பாக இருக்கும், ஆனால் அப்போவுமே குறைத்தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனால் இனி கடைசி கட்டத்தில் நல்லது நடந்தே தீரும், கவலைப்படாதீங்க. அப்புறம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாய்க்கு கொஞ்சம் உடல் தொந்தரவு வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து வண்டி வாகனங்கள் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா ஒரு வண்டி வச்சுருக்குறோம், ஒரு பைக்கே வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு புதுசாக கொஞ்சம் பழசாக ஆகி போச்சு, புதுசாக ஒன்று வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஏற்கனவே ஒன்று வாங்கிடலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசாக ஒரு கார் வாங்கலாம்னு நினைப்போம், அது நினச்சிட்டே இருப்போம், பண்ண முடியல. ஆனால் பண்ணக்கூடிய நேரம் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் தானே அந்த அளவுக்கு கை கட்டினா வாய் கட்டலையேங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா. கண்டிப்பாக ஒரு நல்ல பிரம்மாண்டமான வண்டி வாகனம் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த 4ஆம் இடங்கிறது வீடு சம்மந்தப்பட்டது கூட. சரிங்களா? அப்போது வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட ரீதி, இடம் சம்மந்தப்பட்ட ரீதி, ஏற்கனவே கட்டி பாதியிலே நின்ன வீடு முழுசாக கட்டி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும். இன்னொரு விதத்தில் எல்லாத்த விட சொல்ல போனோம்னா, சிலருக்கெல்லாம் திருமணமே தாமதமாக இருக்குது, தடையாக இருக்குது, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையலை, அமைஞ்ச வாழ்க்கை நிலைக்கலை. கடைசி வீட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாமே ஒத்து வருமா ஒத்து வராதா, இப்படியே போயிட்டு இருந்தால் வயசு தான் போயிட்டுருக்குது, எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. சரியாயிரும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக வெடிச்சதோ அது எல்லாமே சிறுசாக மாற வேண்டியது, சிறுசுன்னா அந்த பிரச்சனைகளே தீர வேண்டிய நேரமாக இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, மாற்றங்கள் கண்டிப்பாக. எப்போவுமே ஒருத்தருக்கு கெட்ட நேரமே வந்துட்டு இருக்கா, சரிங்களா? சிலருக்கு நல்ல நேரமே இருக்கா. சிலர் பார்த்து எப்போவுமே நல்லா இருக்கிறாங்க, ஆனால் சிலர் வந்து பார்த்துட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் நல்லா இருந்தால் அடுத்தது பார்த்தோன்னா மொத்தமாக நமக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் வருது. அப்படி வளர்ச்சி அடைய முடியல, நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஒரு 3 மாதம். சரிங்களா? எப்போ இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு ராகு கேது கடைசி கட்டத்தில் சில நன்மைகள் உண்டாக்குவார், நன்மைகள் செய்யும். தாயார் உடல் ரீதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து தாயார் சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த 3 மாதத்துக்கு பேச்சு எடுக்கக்கூடாது. புதிய வேலைப்பாடுகளை தொடர்ந்து செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் கண்டிப்பாக நல்ல விசேஷங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது கோச்சார அடிப்படை. சரிங்களா? கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் மெயின் லக்னம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் அதனுடைய பலமும் நமக்கு சாதகமாக இருக்கணும்.
தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு அதுவும் சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமே இதெல்லாமே யோகத்தை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை மட்டும் ஃபோன் மூலியத்தில் கூட தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட அற்புதமான ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.